கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மைதிலிக்கும் ரம்யாவை பத்தி புரிஞ்சு போச்சு. புரிஞ்சதுனால தான் காலையும் உடைச்சு விட்டாங்க. அப்பவும் மொண்டி மொண்டி எப்படியோ தீபா வீட்டுக்கு வந்து பிடிச்சிருது. வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா கார்த்திக் தீபாவோட கல்யாண நாளை பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசாசியா கல்யாண வேலைகள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அங்க ரம்யாவுக்கு இது தெரிஞ்சு போயிருது. வர 22ஆம் தேதி அற்புதமான நாள். அந்த அன்னைக்கு முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். அந்த சாமியார் அம்மாவும் சொல்லிட்டாங்க. சக்தி வாய்ந்த அந்த சாமியார் அம்மாவும் கல்யாணத்துக்கு நேரடியா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு அபிராமியும் ரொம்ப சந்தோஷமா சொன்னதையும் இதை ரம்யானால ஏத்துக்கவே முடியல. கல்யாணமும் நடக்கும், முகூர்த்தமும் நடக்கும். ஆனா அந்த இடத்துல உட்காந்துருக்க போறது தீபா கிடையாது. கார்த்திக் கட்ட போறது ஏன் கழுத்துல தான் அப்படின்னு ரம்யா ஒரு இருக்க கோணல் முடிச்சு போட்டுக்கிட்டு போகுது. அங்க போய் பார்த்தா ரியாவை போய் ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்குது. ரியாவும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வெளியில வந்தது. எனக்கு யார் ஜாமீன் எடுத்தா அப்படின்னு வக்கீல் கிட்ட கேட்குறாங்க. மேடம், எடுத்தது நான் தான். ஆனா எடுக்க சொன்னது யார் தெரியுமா? அதோ மரத்துக்கு பின்னாடி நிற்கிறாங்க பாருங்க, அவங்க தாங்கிறாங்க. மரத்துக்கு பின்னாடி யாரடா நிற்கிறா அப்படின்னு போய் ரியா பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ரம்யா மணல்லையும் தண்ணிலையும் கோட்டை கட்டிடலாம் அப்படின்னு 2 பேரும் கனவு கோட்டை கட்டிட்டு இருக்கிறாங்க. ரம்யாவும் ரியாவும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, அதுக்கு தான் உன்னையும் நான் வெளியில் எடுத்தேங்கிறாங்க ரம்யா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க ரியா. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆனந்துக்கு பொண்டாட்டியாக்கி அந்த வீட்டுக்கு மருமல் ஆக்குறேங்கிறாங்க ரம்யா. இதில் உனக்கு என்ன ஆதாயம் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டோட மருமகளாக போகிறேங்கிறாங்க ரம்யா. அம்மா, நான் வெளியில் வந்தது கார்த்திக் தெரிஞ்சுட்டா சந்தேகம் வந்துடாதான்னு கேட்குறாங்க ரியா. அதெல்லாம் ஒரு சந்தேகம் வராது, அதுக்கேற்ற மாதிரி நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேங்கிறாங்க. ஓ அப்படியா? இந்த வீட்டில் என்ன எல்லாத்துக்கும் கிறுக்கு பிடிச்சி போச்சா? இந்த தீபாவை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க. அவளுக்கு இன்னொரு கல்யாணமா? இதெல்லாம் தேவைதானாங்கிற மாதிரி ரியா கேட்குறாங்க. அதெல்லாம் பிடிக்காமையும் பொறுக்காமத்தியா இப்போதான் உன்னை தேடி வந்து வெளியில் எடுத்திருக்கேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தணும், அந்த கல்யாணத்து மூலமா எனக்கு ஒரு நன்மை நடக்கணுங்கிறாங்க ரம்யா. இதுல விருப்பமே இல்லாம வீட்டுக்குள்ள முளைச்ச காலா மாதிரி இந்த ஐஸ்வர்யா விருப்பமே இல்லாம ஓரோரமா போய் ஒதுங்கி கொண்டுக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ஐஸ்வர்யாவுக்கு ஏதோ ஒரு வழிகளை கூட்டணி சேர்ந்துடுறாங்க. ஐஸ்வர்யாவும் விட்டு வேணான்னு கார்த்தி வாழ்க்கையிலையும் தீபா வாழ்க்கையிலையும் வந்து விளையாடி பார்க்குறாங்க. ஒன்றும் முடியல. குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறாங்க. திரும்பவும் வந்து இதே குடும்பத்துக்குள்ள ஒட்டிக்கிட்டு இந்த ஐஸ்வர்யா. எப்படியாவது நம்ம கூட்டணியில் ஐஸ்வர்யாவும் சேர்த்துக்கிட்டா தான் அந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ரியாவுக்கும் வேற வழி இல்லாமல் ரம்யாவை ஒட்டிக்கிட்டா எப்படியோ வெளியில சுதந்திரமா மறுபடியும் நம்ம ஆனந்தம் அடையலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க. ஒன்றுக்கு ஒன்று குடும்பத்தை குடியை கெடுக்கிறதுல சலிச்சதில்லை. நானாச்சு நீயாச்சுன்னு போகிறாங்க. கார்த்தி குடும்பத்தில் கல்யாண பேச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்பதான் எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தீபா அவங்க மனசுல உள்ளதை இப்பதான் தெளிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் நான் உங்க வீட்டுல தங்கியிருந்தேன்ல. தீபா சொல்ல சொல்ல கார்த்தியும் ஆமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஆபத்துன்னு சொல்லி நீங்க இந்த வீட்டுல மனசிலைக்கு தங்க வச்சதுனால அப்பவே உங்க மேல எனக்கு லவ் வந்துருச்சு தெரியுமாங்கிறாங்க தீபா. ஓ அப்படியா, சரி சொல்லுங்க, மேலே சொல்லுங்கங்கிறாங்க கார்த்தி. என்ன இதே வீட்டில் பாதுகாப்பாக பத்திரமா வச்சுருந்தீங்கல்ல, என்னை பார்க்கும்போது என்கிட்ட பேசும்போது உங்களுக்குன்னு லவ் வந்துச்சான்னு கேட்குறாங்க தீபா. உங்கள் மனசில் மறைக்காமல் என்ன தோணுச்சோ அதை மட்டும் நீங்கள் எனக்கு சொன்னால் போதுங்கிறாங்க தீபா. என் வாழ்க்கையில் லவ்வு கிவ்வு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்படி தான் பொண்ணு அமையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கனவு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்தால் போதும்னு மட்டும் நான் நினச்சேன். அம்மா எந்த பொண்ணை சொல்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் இருந்தேங்கிறாங்க கார்த்தி. கேட்ட கேள்விக்கு சரியான பதில், அதுதானே உண்மை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தீபா. சரிங்க, எனக்கு ஒரு சின்ன ஆசைங்கிறாங்க தீபா. என்னங்க அது அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தி. நம்மளுக்கு தான் இனிமேல் முறைப்படி கல்யாணம் ஆக போதில்ல. ஆமாம், அதுக்கு என்ன, அம்மா பார்க்கலைங்கிறக்காக அம்மா ஆசைப்படி விருப்பப்படி நடக்க போகுதுங்கிறாங்க கார்த்தி. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனால் இது வரைக்கும் லவ்வே சொல்லாத உங்களை எப்படியும் என்ன லவ் பண்ண வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தீபா நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க கார்த்தி. தீபா உங்களோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க கார்த்தி. அச்சச்சோ, மனசில் நினச்சது அவர் ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாரா? சேச்சே, இருக்காது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க தீபா. தீபா வாழ்க்கையிலையும் அப்போ தான் கார்த்தியை முத பார்க்குற மாதிரி புதுசாக வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. கார்த்தி மேலே இருக்கிற காதலை மனசோட வச்சுக்க தெரியாமல் ரம்யா கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. ரம்யா ரியாவை கூட்டி சேர்த்துக்கிட்டு இப்போ தீபா வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தும்பட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. ரம்யா வெளியே பிடிக்க பொரியல மசால் வடையை வச்ச மாதிரி இப்ப தீபாவை வச்சு ரம்யாவை கார்த்திக் சார் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க போறாங்க. கார்த்திக் தீபாவோட கல்யாண வேலை ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த ரம்யாவை கண்டுபிடிக்கிறதுல தீவிரமா முயற்சி எடுத்திருப்பாங்க கார்த்தி. ரம்யாவோட முகத்தறிய கூடிய சீக்கிரம் கிளிக்காம விட மாட்டாங்க. ஆனா அது வரைக்கும் இந்த குடும்பத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருக்கணுமே. என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.